இன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்காக வெளியில் வந்திருந்தோங்க. ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெளியில் போகணும் இன்றைக்கி அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஈஷாவுக்கு வந்து பர்த்டே. அவங்க பர்த்டேனால் டிசி போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் சரி இன்றைக்கி காலையில் பேசும்போது திருப்பி லஞ்சுக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். எனக்கு என்னவோ நேற்று நைட்லேருந்தே ரொம்ப முடியல. லாஸ்ட் வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு எல்லோரும் என்னாச்சு முகம் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்டிருந்தீங்க. கரெக்டாக அன்றைக்கி நைட்லேருந்தே உடம்பு சரியில்லைங்க. கொஞ்சம் காய்ச்சல் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முடியாத அன்றைக்கெலாம் நம்ம டயட் அப்படி இப்படின்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. நான் வந்து காலையில் பெருசாக எனக்கு எதுவும் சாப்பிட முடியல. கொஞ்சம் கஞ்சி குடிக்கலான்னு சூப்பு குடிக்கலான்னு குடித்தேன். சுதீக்ஷா வச்ச சூப் இருந்தது, அது என்னால் குடிக்க முடியல. அப்புறம் மத்தியானம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் சாப்பிட்டேன். காலையில் சாப்பிடாமல் இருந்ததுக்கு மத்தியானம் கொஞ்சம் பசியாக இருந்தது, அங்கே சாப்பிட்டுட்டு இப்போ வேறு இங்கே எல்லாருக்குமே முடியாமல் தாங்க இருக்குது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாருமே ஃப்ளூ அது இதுன்னு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க. அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டைசன்ஸ் மாலுக்கு வந்தோம். இங்கே முடிச்சுட்டு டிசி போகலான்றது பிளானு. ஆனால் இதுலேயே டயர்டாகிட்டோம் நாங்கள். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு பேத் பாமு அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கடை. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பார்க்குறக்கு எதுவுமே சோப்பு மாதிரியே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொன்றும் கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. இந்த கடை நிறைய கடையை சுற்றி பார்த்தோம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எதுவும் வாங்கலை, அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா இங்கே டைசன்ஸ் மால்லையே இன்னும் இருக்க எனக்கு கொஞ்சம் உடம்பு வஸ்ட்டாகிடுச்சா, அதனால சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். செம்ம குளிர் வேறு இன்றைக்கின்னு பார்த்து. நியூயார்க்கெலாம் வந்து நல்ல ஸ்னோ, அதனால் அதோட இது வந்து இங்கேயும் இருக்கும். நல்ல குளிர் இருந்தது. வரும்போதே ஒரு ஃப்ரெண்டு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. வந்தோன்னே சூடாக ரைஸ் வச்சுட்டு அதான் இன்றைக்கி டின்னருக்கும் சாப்பிட்டோம்.